வணக்கம். சாய் உஷாராணி. சாய்பாபா வணங்கும் பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, மன நிறைவு இது அனைத்தும் நமக்கு கிடைக்குது. ஏனென்றால் அவர் பாதத்தில் நம்ம அனைத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடுறோம். பண்ணும்போது நமக்கு மனசு திருப்திப்படுது, சந்தோஷப்படுது, அமைதி கொள்கிறோம். ஆனால் இதையே நம்மளால் யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, இவர்களால் தொல்லை, அவர்களால் தொல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சாய்பாபாவிடம் நம்ம அனைத்தையும் அவர் பாதத்தில் சொல்லி வணங்கும்போது அவர் மக்களோடு மக்கள் வாழ்ந்தவர். மனிதனோட கஷ்டம், நஷ்டம், நல்லது, தேவையில்லாதுன்னு அவர் முடிவு பண்ணி வச்சுக்கிறாரு. நமக்கு கெட்டவனாக இருந்தாலும் அவனை கை தூக்கி விடுறவர் தான் சாய்பாபா. நீ நல்லவனாரு கெட்டனாரு அவருக்கு அதை பற்றி விஷயம் இல்லை. அவர் அன்போடு சாய்பாபா என்று அழைக்கும்போது அவர் ஓடி நம்மளை கை கொடுத்து யமன் தருவாயில் இருந்தாலும் நம் கை மீட்டு நம்மளை இழுத்து விடுவார். இது சாய் சச்சர் இதில் சொல்லப்பட்டது. சாய்பாபாவை முழு நம்பிக்கையோடு வணங்குங்க, அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். சாய்பாபா எங்கே போனாலும் எழுந்த உடனே சாய்பாபா வணங்கி வேலையை தொடங்குங்க. வெளியில் போனாலும் சாய்பாபா வணங்கி வெளியில் போங்க. உங்களுக்கு அனைத்தும் வெற்றி கொடுப்பாரு. மற்றவங்க செய்கிற வேலையை சாய்பாபா நமக்கு செஞ்சு முடித்து கொடுப்பாரு. நமக்கு முன்னே அங்கேருந்து அந்த வேலையை நமக்கு அழகாக முடித்து கையில் கொடுத்து அனுப்புவார். இது சாய்பாபான்னு சத்தியவாக சீரடியிலிருந்து சாய்பாபா உண்மைதான் பேசுவார், பொய் பேச மாட்டார். என் சாய்பாபா எனக்குள்ளே இருந்து அருள்வாக்கு சொல்கிறாரு. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை, பொறுமையை நம்பிக்கை இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறலாம். வணக்கம்.